ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு ரெசிபி வந்து ரொம்ப குவிக்கா ஈஸியா பண்ணக்கூடிய மெதுவடை மிக்ஸ். இது ரெடியா வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வேலை ரொம்ப ஈஸியா இருக்கும். எனி டைம் நம்ம எப்ப வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஊற போடுறது, அரைக்கிறது, அந்த மாதிரி வேலைலாம் நமக்கு மிச்சமாகும். ரெண்டாவது அட்வான்டேஜ், நம்ம லிமிட்டா பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மட்டுமே நம்ம பண்ணிக்க முடியும். ஒரு டீ டைம் ஸ்நாக்கா ஒரு 4 வடை பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம இதுல பண்ணிக்க முடியும். கிரைண்டர்ல அரைச்ச அளவுக்கு நல்லா சாஃப்டா டேஸ்டாவும் வரும். அதே நேரம் அந்த அளவு எண்ணெயும் குடிக்காது. ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ சுட சுட உங்களுக்கு குவிக்கா வந்து ரீச் ஆகும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியா நல்லா ரவுண்டா வடை பண்றதுக்கான ஒரு புது மெத்தட் நான் லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மெதுவடை ப்ரீமிக்ஸ் ரெசிபி வந்து பிஸி மாம்ஸ்க்கு, பேச்சுலர்ஸ்க்கு, சீனியர் சிட்டிசன் பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு பாருங்க. மெதுவடை ப்ரீமிக்ஸ் பண்றதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ வெள்ளை உளுத்தம் பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். அதாவது உருட்டு உளுத்தம் பருப்பு, நல்ல குவாலிட்டியானதா பார்த்து எடுத்துக்கணும். புது பருப்பா இருக்கணும், அதுதான் நல்லா மாவு நமக்கு காணும். இதை நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயினர்ல வடிய விட்டுறணும். கொஞ்சம் கூட இதை ஊற வச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு காட்டன் கிளாத் விரித்து அதில் நம்ம ஃபுல்லாக இது அப்படியே ஒரு சிங்கிள் லேயராக காய வச்சுக்கணும். ஃபுல்லாக இது ட்ரை ஆகணும். இன்கேஸ் உங்களுக்கு வெயிலில் வச்சு எடுக்கிறதுக்கான வசதி இருக்குது அப்படின்னா வெயிலில் காய வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை வீட்டில் காய வச்சிங்கன்னா அந்த கிளைமேட், அந்த டெம்பரேச்சரை பொறுத்து, கிளைமேட் கண்டிஷனை பொறுத்து இது காயும். 3 hours 4 hours எடுக்கலாம், இல்லை இன்னும் கூட கூடவும் எடுக்கலாம். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா காயணும். இப்போ இந்த பருப்பு கம்ப்ளீட்டாக நல்லா ட்ரையாக இருக்குது. இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்கு ஒரு கடாயில் லேசாக சூடு பண்ணிக்கலாம். ஏதாவது கொஞ்சம் அதில் மாய்ஸ்சர் இருந்தாலும் அதுவுமே வந்து ட்ரை ஆகிடும். லேசாக வறுத்துக்கலாம். லேசான சூடு, அதாவது ஒரு வெதுவெதுப்பான ஒரு சூடு இருந்தால் போதும், ரொம்ப வறுத்துடக்கூடாது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கம்ப்ளீட்டாக சூடு ஆறட்டும், நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, மிக்சியில் போட்டு நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. மிக்சியில் அரைக்கும் போது சைடில் அப்படியே ஒட்டுறது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து விட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச மாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அந்த சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுடணும். நல்லா ஃபுல்லாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடணும். உங்களுக்கு வெயிலில் காய வச்சு மில்லில் கொண்டு போய் அரைச்சிக்கிற ஒரு வசதி இருக்குது அப்படின்னு சொன்னால் வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சிங்கன்னா சீக்கிரம் காஞ்சிரும். உடனே மில்லில் அரைச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் பவுடர் கிடச்சிரும். நம்ம இப்போ இன்ஸ்டன்ட் மெதுவடை மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாவுலேருந்து 1 கப்பு நான் பவுலுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த மாவில் தேவையான அளவு சால்ட்டு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு ஆட் பண்ணுறதுனா நல்லா மொறுமொறுன்னு வரும். மாவு, உப்பு, அரிசி மாவை எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கையால் ஃபஸ்ட்டு ட்ரை மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க 1/4 கிலோ உளுத்த மாவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 1.25 டீஸ்பூன் உப்பு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அது எப்போ வேணாலும் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ இந்த பவுலில் எடுத்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரே டைம் அதிகமாக ஆட் பண்ணிட்டோம்னா மாவு தண்ணி ஆகிடும். பாருங்க, மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். மாவை இந்த மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 1/2 hour ஊறணும். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு 1/2 hour கழித்து பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சாச்சு. திரும்பவும் இந்த மாவை ஒரு தடவை நல்லா கையால் கலக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வடை நமக்கு ஃப்ளஃபியாக வரும். எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாவில் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, துருவின இஞ்சி, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் வெறும் மிளகு தட்டி போட்டு போண்டா மாதிரியும் போட்டுக்கலாம். இதெல்லாம் கலந்து வடை மாதிரியும் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கையை நல்லா அப்படியே ஈரம் பண்ணிக்கணும், அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற வடை மாவை கையில் ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன சைஸில் வடை வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு லேசாக உருட்டிட்டு இப்படி கட்டை வரலால் சென்டரில் ஒரு ஹோல் போட்டு அப்படியே எண்ணெயில் ட்ரா பண்ண வேண்டியது தான். இது கொஞ்சம் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. பிகினர்ஸ்க்கு நான் ஒரு புது மெத்தட் சொல்கிறேன், நீங்கள் இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு காஃபி டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு காட்டன் துணியை நல்லா நனைச்சி இந்த மேல் சைடு இந்த மாதிரி போட்டுருங்க. அது திரும்பவும் ஒரு தடவை ஈரம் பண்ணிவிட்டு ஒரு வடை மாவை கொஞ்சம் எடுத்துட்டு கையை ஈரம் பண்ணிவிட்டு அதை வந்து ரவுண்டாக இப்படி தட்டுங்க. பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள், இதே மாதிரி பண்ணுங்கள்.
அழகாக ஷேப்பும் நீங்கள் ரவுண்டாக கொண்டு வாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ சென்டர்லேயே ஒரு ஹோல் போடுங்க. அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு எண்ணெயில் தலைக்கீழே அப்படியே காமிச்சிருங்க. இந்த பாருங்கள் நான் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி காமிச்சிட்டிங்கன்னா அந்த வடை அப்படியே எண்ணெய்க்குள்ளே விழுந்துடும். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் என்னென்னா உங்களுக்கு ஷேப்பும் ரொம்ப நல்லா வரும். உங்களுக்கு பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டம்ளரில் இதே மாதிரி இன்னொரு வடையை நான் ட்ராப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரியும். அவ்வளோதான். அப்படி தலைக்கீழ விட்டு டக்குன்னு விழுந்துடும். ஒரு பக்கம் செவந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வடை பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம டம்ளரில் போட்டோம் இல்லையா, இந்த ஷேப் பாருங்கள் ரவுண்டாக நல்லா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி மிச்சமாக ஃபுல்லாக வடையை பண்ணிடலாம். மெதுவடை ப்ரீமிக்ஸ் மாவு ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைத்தில் யூஸ் ஆகும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கறதுக்கு, நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு, இந்த மாதிரி எப்போ வேணால் நினச்ச நேரத்தில் நம்ம பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப்பு நான் மாவு போட்டேன் இல்லையா, அதுக்கு வந்து எனக்கு ஒரு 10 வடை வந்திருக்கு. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நீங்கள் மாவு எடுத்துக்கலாம். அப்போ ஒரு 1/2 கப்பு மாவுக்கு உங்களுக்கு 5 வடை வரும். சாயந்தரம் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் மெதுவடை சர்விங்க்கு ரெடி.